வந்தவாசி நிலச்சரிவில் உருக்குலைந்த தாராளியில் மீட்பு பணி என்பது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, இரண்டாவது நாளாக இந்த மீட்பு பணியில் யாரெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நேற்று மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதுல 40க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். தற்போது வரை 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில இங்கு மீட்பு பணிகள் அப்படின்றது தொடங்கியிருக்காங்க. தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு படையினர், இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் மற்றும் ராணுவத்தினர் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இந்த மீட்பு பணியில பெரிய சிக்கல் என்னன்னா, அந்த நிலச்சரிவு காரணமாக அங்குள்ள சாலைகள்ல மண்ணெல்லாம் விழுந்து பயணிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இது ஒரு பக்கம் அப்படின்னா, மறுபுறம் மழை தொடர்ந்து அதிக அளவு வந்த வண்ணம் இருக்கிறது. இதனால் மீட்பு பணிகளை முறையாக கையாள முடியாத சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை உத்தரகாண்ட் மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி சென்று பார்வையிட்டிருக்கிறார். ஹெலிகாப்டர் மூலமாக பாதிக்கப்பட்ட இடம், அதே போல மீட்பு பணிகள் நடைபெறும் இடங்களை அவர் பார்வையிட்டிருக்கிறார். இதனிடையே அங்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல்வரிடம், அதாவது உத்தரகாண்ட் முதல்வரிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்திருக்கிறார். மீட்பு பணிகள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருந்தன, நிவாரணப் பணிகள் ஆகியவை குறித்த முழு விவரங்களை கேட்டிருக்கிறார். அதற்கு தக்க பதிலையும் முதல்வர் அவர்கள் கொடுத்திருக்கார். மீட்பு பணி என்பது தற்போது முழு வீச்சில் செயல்படுத்த முடியவில்லை. இதற்கு காரணம் அதிக அளவிலான மழை, இந்த சாலை போக்குவரத்து சரியாக இல்லாததன் காரணமாக அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு மீட்பு குழுவினரால் முழுமையாக சென்றடைய முடியவில்லை. தற்போது அதற்கான பணிகளானது விரைந்து செய்யப்பட்டு வருகிறது. சாலையில் அகற்றப்பட்டு அங்கு சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நேற்று மாலை ஒரு முக்கியமான தகவல் வந்தது. ராணுவங்கள், அதாவது சுகிடாப் மலைப்பகுதியில இருந்து ஏற்பட்ட நிலச்சரிவுல ஒரு ராணுவ முகாமும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுல 7 முதல் 8 ராணுவ வீரர்கள் அவர்கள் நிலை என்ன என்பது கூட தற்போது தெளிவுபடுத்தவில்லை. அவை அனைத்தையும் மீட்பு தற்போது அந்த இடத்தை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று மீட்கும் பணியில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாலும் மழை ஒரு பக்கம் இதற்கான தாமதத்தை ஏற்படுத்தி வருகிறது. இருப்பினும் மீட்பு படையினருக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் கொண்டு தற்போது அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு மீட்பு குழு சென்று கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் துறை அதிகாரிகளுடன், அதாவது பேரிடர் காலங்களில் அனைத்து துறைகளும் இருக்க வேண்டும், அவர்களுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதே போல வீடியோ கான்பரன்சிங் மூலம் தேவையான மருத்துவ உதவிகள், நிவாரண முகாம்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்குமாறு வீடியோ கால் மூலம் சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.